திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் மதிமுகவிற்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இழுபறியில் இருந்த பேச்சுவார்த்தையை முடித்திருக்கூடிய திமுக 2019 ஃபார்முலாவை மீண்டும் உறுதி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை வேகமாக நிறைவடைந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ராமநாதபுரம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் என 2 கட்சிகளுக்கும் 2019ஆம் ஆண்டை போலவே தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் வழங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என அறிவிக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற தொகுதிகளையே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்பதால் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே 2 தனி தொகுதிகள் மற்றும் ஒரு பொது தொகுதி என 3 தொகுதிகளை விசிக கேட்டதாலும் 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை மதிமுக கேட்டதாலும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலைப் போல சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் விசிக போட்டியிடுவது என உடன்பாடு எட்டப்பட்டது. இதையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் இந்த முறை 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் களமிறங்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறினார். 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அடுத்தடுத்து நடந்த கலந்தாய்வில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது. இதனிடையே மதிமுகவுடனான பங்கீட்டிலும் சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த தொகுதி என அறிவிக்கவில்லை. ஒப்பந்தத்தை இறுதி செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் மன நிறைவோடு இருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பு அதை பற்றி ஒன்றும் பேசல. இனி 15 மாசம் இருக்கு. அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசல. அப்புறம் 1 மாசத்துல எலெக்ஷன் வந்தது. அப்போ கடந்த முறை எல்லாம் 1 மாத இடைவெளிக்குள்ள இனி 15 மாதம் இருக்கு. அதனால அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம். தற்போதைய நிலையில் 2019ஆம் ஆண்டு ஃபார்முலாவின் படியே கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கி உள்ளதால் காங்கிரஸ் கட்சியும் கடந்த முறையை போலவே தமிழ்நாட்டில் 9 மற்றும் புதுச்சேரி என 10 தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் 7 மற்றும் புதுச்சேரி என 8 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதால் உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிகிறது. இவை தவிர கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் நடத்திய மறைமுக பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகளை கேட்டுள்ளதால் கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது.